Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last class exercise 3.3 உள்ள third problemல இருக்கக்கூடிய second subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.3 உள்ள fourth problemல உள்ள first subdivision பார்க்கலாம் வாங்க. Given the LCM and GCD of the two polynomials P of x and Q of x, find the unknown polynomial in the following table. அதாவது இந்த டேபிள்ல LCM, GCD, P of x, Q of x இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதுல ஒரு பாக்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணாம வச்சிருக்கோம். அதை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. LCM கொடுத்திருக்காங்க, GCD கொடுத்திருக்காங்க, P of x, Q of x வந்துட்டு கொடுக்கல. LCM ல இருந்து P of x வரைக்கும் கொடுத்துட்டு Q of x மட்டும் கொடுக்கல. சரியா, அப்ப நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா என்னது? P of x into Q of x divided by LCM denominator LCM போட்டோம்னா GCD க்கு ஈக்குவல் பண்ணலாம். denominator GCD போட்டோம்னா LCM க்கு ஈக்குவல் பண்ணலாம். அப்போ இங்க Q of x ங்கும்போது Q of x மட்டும் இங்க வச்சிட்டு பேலன்ஸ் எல்லாமே எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். அப்ப Q of x is equal to LCM into GCD divided by P of x ன்னு நம்மளே வந்து ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணிக்க வேண்டியதா. முதல்ல given எழுதிக்கலாம் பாருங்க. LCM என்ன கொடுத்திருக்காங்க? LCM is equal to a cube minus 10 a square plus 11 a plus 70. ஓகேவா, இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இதே வந்து நார்மலா இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியா ஃபார்முலா படி பிரிப்போம். ஆனா இங்க வந்து ஃபார்முலா படியும் இல்ல. இப்போ வந்து a கியூப்ல ஆரம்பிச்சிருக்கு, அப்ப முடியறது b கியூப்ல முடியணும். b கியூப்லயே முடியல. சரி, நடுவுல எதுவும் ஃபார்முலாஸ் 3a ஸ்கொயர் b 3 3ab ஸ்கொயர் அந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி போனா அந்த மாதிரி வரல. சரி, அப்ப கியூபிக் பாலினாமியலை எப்படி தான் நம்ம சால்வ் பண்றதுனா, கியூபிக் பாலினாமியலை இன்னொரு வழியாவும் சால்வ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் சிந்தெடிக் டிவிஷன். சரி, சிந்தெடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண போறோம். பாருங்க, சிந்தெடிக் டிவிஷன் எப்படி போகணும்னா, ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்குல, அதாவது இந்த இது எல்லாத்தோடையும் நான் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்க போறேன். இப்போ a கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. a ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது? கோஎஃபிஷியன்ட்னா நீங்க நம்பர் மட்டும் எடுத்துக்க கூடாது, சிம்பலோட சேர்த்து எழுதிக்கணும். அப்ப a ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா -10, a ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா 11. இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 70 and டைரக்டா வந்துரும். சரியா, இப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 0 வர மாதிரி நான் இதை மாத்தணும். அது எப்படி மாத்துறது? இங்க ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னு வைங்களேன். இப்போ நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நீங்க இங்க அந்த இடத்துல 0 போட்டுக்கணும். அப்போ 1 -0, அதாவது இங்க வந்து மைனஸ் வந்துச்சுன்னா நீங்க மைனஸ் போட்டுக்கோங்க, பிளஸ் வந்துச்சுன்னா பிளஸ் போட்டுக்கோங்க. அப்போ இங்க பிளஸ் இருக்கனால 1 + 0 ஓட வேல்யூ என்ன? 1. இப்போ இந்த வந்திருக்க வேல்யூவையும் இங்கே நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 என்னது? 1. -9 -9 × 1 என்னது? -9. 11 -9 ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ 1 × 1 என்னது? 1. அப்போ 70 + 1 வந்து எனக்கு இங்க 71 வருது. சோ எனக்கு ஆக்சுவலா இங்க 0 வந்தாதான் எனக்கு வந்து சிந்தெடிக் டிவிஷன் வந்துட்டு எனக்கு சால்வ் ஆகும். ஆனா இங்க எனக்கு 0 வரல. அப்போ பாலினாமியலோட ஆன்சர் வந்து எனக்கு 1 கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ 1 இல்லைன்னா வேற நம்பர், இப்போ 2 போடலாம், 3 போடலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரா போடலாம். சரி, அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா இங்க 7 போட்டுக்கலாம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாத்துக்குமே நீங்க 7 இல்ல 9 இல்ல என்ன போட்டாலும் ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு இந்த இடத்துல நீங்க 0 தான் பண்ணணும். 1 + 0 ஓட வேல்யூ 1. இப்போ 1 × 7 நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிருக்கோம்? அந்த வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 1 × 7 7 -10 + 7 ஓட வேல்யூ -3. -3 × 7 -21. -21 + 11 ஓட வேல்யூ என்ன? -10. இப்போ -10 × 7 -70. அப்ப +70 -70 கேன்சல் ஆகி நமக்கு 0 ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த சிந்தெடிக் டிவிஷன் எனக்கு சால்வ் ஆகிடுச்சு. ஓகேவா, சிந்தெடிக் டிவிஷன் சால்வ் ஆயிடுச்சு. சிந்தெடிக் டிவிஷன் சால்வ் ஆயிடுச்சுனா நம்மளோட பாலினாமியலுக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த 7. 7 எப்படி எழுதிக்கணும்? இங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க? a. அப்போ a +7 வந்தா -7 போடுங்க, -7 வந்தா +7 போடுங்க. அப்ப a - 7ங்கிறது இன்னொரு ஒரு பாலினாமியல். நெக்ஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிட கூடாது. அது எப்படி இவ்வளவு பெரிய கியூபிக் பாலினாமியலுக்கு a - 7 அப்படிங்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மட்டுமா கிடைக்கும்? கிடைக்காது. இன்னொரு, அதாவது இப்போ ஒரு x³ னா x² × x தானே நமக்கு ஆக்சுவல். அப்போ எனக்கு x டேர்ம் லீனியர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? குவாட்ரடிக். அது எப்படி எழுதணும்னா இந்த லாஸ்ட் இருக்குல இந்த கான்ஸ்டன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட். சரியா, இதுக்கு முன்னாடி உள்ளது அப்போ x டேர்ம், இதுக்கு முன்னாடி உள்ளது அப்போ ஸ்கொயர் டேர்ம். அப்ப ஸ்கொயர் வந்து எனக்கு எப்படி வரும்னா a², அதாவது 1 × a² னா டைரக்டா எழுதுவேன். a² -3a -10. ஓகேவா, அப்ப இதோட பாலினாமியலை நான் வந்து இந்த மாதிரி லீனியரையும் குவாட்ரடிக் ஈக்குவேஷனா பிரிச்சிருக்கேன் பை யூசிங் சிந்தெடிக் டிவிஷன். இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு. சோ நான் என்ன பண்ணணும்? இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நான் வந்து சால்வ் பண்ணனும். என்ன வரும்? a - 7 * எனக்கு மல்டிப்ளை பண்ணா வந்துட்டு -10 வருமா, பிளஸ் பண்ணாவும் மைனஸ் பண்ணாவும் -3 கிடைக்குமா? சரியா, அப்ப 5 2s போட்டு பாப்போமா. எனக்கு வந்துட்டு பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ்ங்கறதால நான் பெரிய நம்பருக்கு போட்டுக்கிறேன். -5 × 2 வந்து -10, -5 + 2 ஓட வேல்யூ -3. அப்போ a -5 × a + 2 ன்னு கிடைக்கும். இதுதான் LCM. நெக்ஸ்ட் என்ன? GCD அவங்களே கொடுத்திருக்காங்க. GCD என்னது? a - 7. நெக்ஸ்ட் P of x கொடுத்துட்டாங்க. P of x என்னது? a² -12a + 35.
இதுவும் எனக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணா 35 வருமா? ப்ளஸ் பண்ணாமோ மைனஸ் பண்ணாவோ எனக்கு -12 வருமா? அப்போ 7 5 ஆர் போட்டு பார்ப்போமா? 7 × 5 35, 7 + 5 வந்து 12. ஆனால் 12 வந்து எனக்கு மைனஸ் வரனால ரெண்டு சைடுமே நான் மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ நான் என்னால் ஆடும் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். -7 × -5 35, -7 -5 ஓட வேல்யூ -12. அப்போ என்ன கிடைக்கும்? a - 7 × a - 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? q of x. அப்போ q of x is equal to ஃபார்முலா என்ன வரும்? LCM into GCD divided by P of x. அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन, ஃபோர்த் क्वेश्चन இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலா ஒண்ணுதான். கொஞ்சம் தான் ஆல்டரேட் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப நீங்க செகண்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ண போறோம் அப்படினு. சரியா? அப்போ LCM GCD P of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? LCM ஓட வேல்யூ என்ன? a - 7 into a - 5 into a + 2 into GCD என்ன சொல்லிருந்தேன்? a - 7 divided by P of x என்னது? a - 7 into a - 5. அப்ப a - 7 a - 7 cancel, a - 5 a - 5 cancel. அப்ப q of x என்னது? a - 7 into a + 2. ஓகேவா? இதுதான் q of x ஓட வேல்யூ. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.3ல் உள்ள 4th ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.